ரீசெண்டாக ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த முட்டை இருந்துச்சு. இந்த முட்டை என்ன முட்டைனே தெரியல. சரின்னு சொல்லிட்டு அப்போ திருப்பி பார்த்தா காடை முட்டை போடுறாங்க. காடை முட்டை இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது. சரி வாங்கிட்டு வந்ததான்னு சொல்லிட்டு இந்த ஒரு 12 முட்டை தான் ஒரு ட்ரேவாக கொடுத்துருந்தாங்க. இதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 75. வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் இருக்கவங்க வந்து ஐயோ இது என்ன பல்லி முட்டையா இல்லை பாம்பு முட்டையான்னு தெரியல, இது எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் பசங்களை மட்டும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி உடச்சி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக பாருங்கள், பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குது. ஆனால் இது உடைக்கும் போது எனக்கு பர்சனலாக பிடிக்கல. இது செஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து அடுத்து வந்து நான் எதுவுமே சாப்பிடல, ஏன்னா பர்சனலாக எனக்கு பிடிக்கவே இல்லை. பட் ஆனால் இதில் ரொம்ப சத்துக்கள் இருக்குது, இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, ரொம்ப சத்துக்கள் அதிகமாக இருக்குதுன்னு தெரியும். பட் எனக்கு பர்சனலாக பிடிக்கல. அதனால் கொஞ்சமாக வந்து எல்லா முட்டையும் ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதெல்லாமே சேர்த்து ஒரே முட்டையாக போட்டு ஒழுங்காவது சாப்பிட்ணும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன பண்ணேன்னா கொஞ்சம் முட்டையை வந்து கொஞ்சம் தீய வச்சுட்டேன். அது நல்லா வச்சு இருந்திருக்கும். தீய வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து தீஞ்சாலே கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ முட்டை வாங்கினதும் வேஸ்ட்டு தான், இந்த மாதிரி செஞ்சதும் நான் வேஸ்ட்டு தான். என்ன பண்ணுறது, வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி தீஞ்சதை மட்டும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். எனக்கு அந்த அளவுக்குனா பிடிக்கவே இல்லை. உங்களுக்கு இந்த முட்டை பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.